பிஸ்டோ பிரமா நீதிமன்ற கோர்ட்டில் இத்தனாயிரம் கோடி இவ்வளோ இடம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வருது. இது என்ன காரணம்னு நீதிமன்ற கோர்ட்டில் பிடிக்கணும். எல்லா இந்தியா நாடு முழுவதும் ஜட்ஜி கோர்ட்டார் பூராமே பிடிக்கணும். ஏன்னா அரசியல்வாதி அவனா கோடி கணக்காக நியமிக்கான், அவனா விடுதான், அவனா அடிக்கான், அவனா பூமியை பாழாக்குதான், அவனா 2ஆம் நம்பருக்கு கையெழுத்து போடுதான், லைசன்ஸ் கொடுக்கான், என்ன எத்தனையோ விதமாக போட்டு பாழாக்குதான்னு கோர்ட்டில் இருந்து பிடிக்கணும். பிடிக்கல அட்டாம்புட்டிக்கா சிட்டி கிராமத்தை பூரா தூக்குவார். எங்கே பூரா டார்டாரா கட்டியிருக்கான். அதெல்லாம் பார்க்கலையாப்பா. இவ்வளோ பெரிய மாளிகை 2 கழுதை 4 கழுதை கிடக்கிற வீடு கட்டி வச்சுருப்பான். மாளிகையை பாரு, என் வீடை பாரு, ஏ அம்மா அப்படின்னு. என்னப்பா யோசனை பண்ண வேண்டாமா? ஜட்ஜி கோட்டார் பூராமே நீதினா என்னன்னு தெரியுமா, நியாயம்னா என்னன்னு தெரியுமா, தர்மம்னா என்னன்னு தெரியுமா, அந்த 3 கணக்கில் கேட்கார் கேள்வி. ஜட்ஜி கோட்டார்கிட்ட கேள்வி கேட்கார். தப்பு செஞ்சிட்டீங்களப்பா, பாருப்பா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீங்களே சேட்டலைட் மூலியமாக போட்டு பாருப்பா. எல்லா நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூராமே அந்த ஆன்லைனில் சேட்டலைட்டில் பூரா எடுத்துப்பார். எவ்வளோ பில்டிங்கு போட்டிருக்கான், எவ்வளவு டாங்கி கட்டியிருக்கான், எவ்வளோ பஞ்சாயத்து போர்ட்லேருந்து அழிச்சு வச்சுருக்கான், எல்லாம் உட்காந்து பார்க்கணும்ப்பா. சேட்டலைட்லேருந்து பார்க்கணும். சேட்டலைட்லேருந்து நீ ஏன் பார்க்காம விட்டான்னு கேள்வி வைக்கார். அழிக்கான். ஒவ்வொரு நீதிமன்றமும் எடுத்து பார்க்கணும். நிலப்பரப்பை எப்படி அழிச்சு வச்சுருக்கான், நிலப்பரப்பு விவசாயத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கான், அதே சேட்டலைட் மூலியமாக எல்லாமே கணக்கு உள்ளே வருதில்ல. உங்களுக்கு நீங்களே உட்காந்து பார்க்கலாம். கம்ப்யூட்டரில் எடுத்து சேட்டலைட் மூலியமாக எவ்வளோ அழிச்சு வச்சுருக்கான், என்ன பண்ணி வச்சுருக்கான், ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன நடக்கு, விவசாயம் ஏரி குளங்கள் உள்ளே வந்துடும். கம்ப்யூட்டர் தட்டியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏரி குளங்கள் எத்தனை என்ன எல்லாம் உள்ளே வந்துடும். அதெல்லாம் பார்க்க வேண்டாமாப்பா. அழிச்சிட்டானாப்பா. கொஞ்சம் கூட மன இறங்கி இன்னும் வந்து கேட்கக்கூடிய உங்களுக்கு வரலையா அந்த கேள்வி கேட்காரு. அப்போ எவ்வளவு எதிர்த்து நீங்களும் நீதிமன்ற கோர்ட்டில் எதிர்த்து போராடுதீங்களான்னு கேட்காரு. என்னை எதிர்த்து போராட முடியுமா அந்த கேள்வி கேட்காரு. செகண்டில் மழை தண்ணியில் இறக்கி விட்டா சாப்பிடுற உணவு கூட கிடைக்காத அளவுக்கு தடவி விட்டு போயிடும் நீர் வீழ்ச்சிகள். இப்போ கத்துதா ஒவ்வொரு இடங்களில் என்ன கூத்தடிச்சு வச்சுருக்கான். எல்லா சென்னை மெட்ராஸில் 150 பூரா ஏரி குளங்களை பூரா அழிச்சிட்டான். பூரா மில்லு பூரா 2ஆம் நம்பர் தான் போட்டு வச்சுருக்கான் சென்னை மெட்ராஸில். அப்போ டெல்லியில் எவ்வளோ போட்டு வச்சுருப்பான், ஊடாலப்பட்ட மாநிலங்களில் எவ்வளோ போட்டு வச்சுருப்பான், அத்தனையும் போட்டு பழாக்கி வச்சுட்டானப்பா. கொஞ்சம் கூட நீதிமன்றம் இன்னும் வந்து கேட்கலங்காரு. நிப்பாட்டணும், இன்னும் அழிக்கான். இன்னும் இயந்திரம் பூரா இறக்கி விட்டுட்டான். ஏகப்பட்ட இயந்திரம் பூரா பில்டிங்கு தோன்றது சேசிபி எவ்வளோ இயந்திரங்களை பூரா போட்டு அழிக்கானே பூமியை. என்னப்பா மன இறங்கலையா பாப்பாங்காரு. செகண்டில் 1 நிமிடத்தில் என்னுடைய வேலையை நான் காட்டுவோம்காரு. அதை காட்ட வைக்கணுமா இல்லை காட்ட செய்யணுமான்னு கேட்காரு. செஞ்சிருவேன். வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வீட்டுக்குள்ளே கிடக்கும். அநியாயப்பட்டவன் அந்த பில்டிங்கில் செதறி அவனுடைய ரத்தம் பூமியில் செதறி போயிடும். சரிதா? அந்த தப்பு செஞ்சுட்டான். அந்த ஒரு தடவை நான் மன்னிப்பு கொடுக்க ஏன்ட்ட அந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கார். எல்லா நீதிமன்ற கோர்ட்லையும் கேட்டுக்கோப்பா. உள்ள செக்ஷன் வாரியாக நம்பர் வாரியாக இருக்கிற நீதிமன்றமும் கேட்டுக்கோப்பா. இப்போ மதுரையில் இருக்குன்னா ஒவ்வொரு செக்ஷன் பிரிவில் போட்டு இது நடத்தக்கூடாதுப்பா. பெரிய மோசத்தில் போயிடுச்சு. இவன் தப்பு பண்ண உள்ளே ஆடிக்கிட்டே இருந்தா வெளியே அழிக்கானப்பா. என்னப்பா நீங்களும் இவ்வளவு கம்முன்னு இருக்கீல, முக்கால் சத்தியம். அதுக்கு தான் அவர் நீதிமன்றத்தில் வழக்கை ஆடுதார். இது ஒன்றுமே இல்லாட்டாலோ சரி ரைட்டு ஏதோ கணக்கு ஓடுது, என்னோ கடவுள் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போகலாம். உள்ள வழக்கு ஏற்றிருக்காரு, வழக்கு ஆடுது, எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். கடவுள் எங்கே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜட்ஜி கோட்டாரு போகிறாமே மன இறங்கப்பா. இறங்கலையா செய்ய முடியாது. இப்போ பட்டணம் தட்டுதார். நீ 10 விரலை தட்டி நீங்கள் விளையாடுதிய, இவர் ஒரு விரலை கம்ப்யூட்டர் மூலியமாக தட்டுதார். அவர் கம்ப்யூட்டர் மூலியமாக தட்டுதார். ஏற்று எடுத்து கம்ப்யூட்டர் மூலியமாக தட்டி கொண்டே இருக்கார். முக்கால்